இன்னைக்கு ஏசப்பாட்ட ஒரு gift கேட்கலாமா? என்ன gift அப்படின்னா, என்னோட சேர்ந்து பைபிள்ல திருப்பிக்கோங்க. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வி மானின் நாவை தந்தருளினார் அப்படின்னு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இளைப்படைந்தவன் சில நேரங்கள்ல கசந்து மனம் உடைந்து நொந்து போன நிலைமையில நம்மள்ட்ட அவனுடைய காரியங்களை ஷேர் பண்றதுக்கு வருவாங்க. அப்படி கசந்து வர பிள்ளைகளுக்கு நம்ம ஆறுதலான வார்த்தைகளை சொல்லணும். கஷ்டத்தை நம்மள்ட்ட சொல்ல வரும்போது நம்ம ஆறுதலான வார்த்தைகளை சொல்றதுக்கு பதிலா நீ இந்த தப்பு செஞ்ச, அதனாலதான் உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு நம்ம அந்த அந்த சூழ்நிலையில அவங்கள்ட்ட நம்ம பேசக்கூடாது. சோ அதுக்கேற்ற ஞானம், கல்விமானின் ஞானத்தை ஏசப்பா நமக்கு தரணும் அப்படின்ற ஒரு கிஃப்டை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். நிறைய கிஃப்ட் இருக்கு. எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த ஆசீர்வாதம் வேணும், சுகம் வேணும், பலன் வேணும், பணம் வேண்டும், பொருள் வேண்டும், வீடு வேணும், கார், இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கேட்கறத விட எல்லாத்துக்கும் மேலான ஒரு கிஃப்ட் இதுதான். அடுத்தவங்களுக்கு ஆறுதலா பேசுகிற ஒரு கல்விமானின் ஞானத்தை எனக்கு தாங்க, கல்விமானின் நாவை எனக்கு தாங்க அப்படின்னு ஏசப்பாட்ட இந்த நாட்களை நம்ம கேட்க போறோம். கேட்கலாமா? காட் பிளஸ் யூ.